நாங்கள் முதல் பாடத்தில் மொபைல் அப்ளிகேஷன் என்றால் என்ன, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்று பார்த்தோம். நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பற்றி கதைக்கும் பொழுது முக்கியமாக கவனம் செலுத்தப்படும் மற்றொரு டாபிக்கினை பற்றியே இந்த வீடியோவில் கதைக்கப் போகின்றோம். இங்கே மொபைல் அப்ளிகேஷன்களை பப்ளிஷ் செய்யக்கூடிய அப்ளிகேஷன் கேட்டகரிஸ் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இந்த வீடியோவில் இந்த மொபைல் அப்ளிகேஷன் கேட்டகரிஸ் என்றால் என்ன என்று பார்க்க போகின்றோம். நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடின் மூலம் பாப்புலர் மொபைல் அப்ளிகேஷன் கேட்டகரிஸ் பற்றிய சிறந்த நாலேஜினை வழங்கப் போகின்றேன். நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் கேட்டகரிஸ் பற்றிய நாலேஜினை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த கேட்டகரிஸ்களை நோட் டவுன் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் இந்த ஸ்லைட்களை எக்ஸாம்பிள்ஸ் ஆட் செய்தே தயாரித்துள்ளேன். சோஷியல் நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் என்பது எமது முதலாவது மொபைல் அப்ளிகேஷன் கேட்டகரி ஆகும். இந்த அப்ளிகேஷன் கேட்டகரி தற்பொழுது மிகவும் பிரபலமான அப்ளிகேஷன் கேட்டகரி ஆகும். நீங்கள் நான் இந்த ஸ்லைடில் குறிப்பிட்டுள்ள ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸின் வகையின் கீழ் வருகின்றதை பார்க்கலாம். சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் போன்றே நாங்கள் chat செய்யக்கூடிய chat அப்ளிகேஷன்ஸினையும் இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரிக்குள் இணைக்கலாம். மெசேஞ்சராக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம். நாங்கள் அது போன்ற விடயங்களை மெசேஜிங் ஆப்ஸ் அல்லது சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப்ஸின் கீழ் இணைக்கலாம். சோஷியல் நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரி எமது முதலாவது கேட்டகரி ஆகும். நான் இந்த அப்ளிகேஷன் கேட்டகரி நீங்கள் அதிகம் யூஸ் செய்யும் அப்ளிகேஷன் கேட்டகரி என்று நினைக்கின்றேன். எனவே அதிலிருந்து வரும் கேள்விகள் குறைவாக இருக்க வேண்டும். இப்பொழுது நமது இரண்டாவது கேட்டகரி என்ன என்று பார்ப்போம். நமது இரண்டாவது கேட்டகரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் யூட்டிலிட்டி என்ற அப்ளிகேஷன் கேட்டகரி ஆகும். ப்ரொடக்டிவிட்டி என்றால் என்ன? ப்ரொடக்டிவிட்டி என்பது நாங்கள் டே டு டே லைஃபில் அதிகமாக யூஸ் செய்யும் ப்ரொடக்டிவ் டூல்ஸாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆகும். நான் இந்த ஸ்லைடில் இந்த அப்ளிகேஷன்களை இணைத்துள்ளேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், நோட் டேக்கிங் ஆப்ஸாக இருக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் எமது டே டு டே ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க் மேனேஜினை செய்கின்றன. அடுத்ததாக நாங்கள் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் யூட்டிலிட்டி என்ற இந்த கேட்டகரியில் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்களையும் இணைக்கலாம். நாங்கள் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் என்றால் என்ன என்பதை பின்னர் கதைப்போம். மேலும் எமது ஃப்ளட்டர் சீரீஸினை தொடரும் பொழுது டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் ஒன்றினை எவ்வாறு தயாரிப்பது என்றும் கற்பிப்பேன். இங்கே நான் உங்களுக்கு சிறிய ஐடியா ஒன்றினை கொடுக்கின்றேன். நீங்கள் இ-காமர்ஸ் அப்ளிகேஷனை தயாரிக்கின்றீர்கள் என்று ஒரு தடவை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷனினை ஒரு நாள் அல்லது 2 நாட்களில் தயாரிக்க முடியாது. நீங்கள் தனியாக டெவலப்மெண்ட் செய்தால் உங்களால் தனியாக அவ்வாறான அப்ளிகேஷன்ஸினை நாள் ஒன்றில் தயாரிக்க முடியாது. இந்த அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்கும் பொழுது ஒரு வாரத்திற்குள் இந்த அப்ளிகேஷனினை தயாரிப்போம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அந்த வாரத்திற்குள் அந்தந்த நாளில் செய்ய வேண்டிய டாஸ்க் என்னென்ன என்று பிரித்துக் கொள்வோம். இவ்வாறு நாங்கள் டாஸ்க்களை வேறுபடுத்தும் பொழுது நாங்கள் அந்த டாஸ்க்களை எங்காவது எழுதி வைத்திருந்தால் அது நன்றாக இருக்கும். அதாவது நாங்கள் காகிதம் ஒன்றையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு திங்கட்கிழமை செய்ய வேண்டிய டாஸ்க், செவ்வாய்க்கிழமை கம்ப்ளீட் செய்ய வேண்டிய ஃபீச்சர்ஸ் என்று எழுதி வைக்கலாம். நான் காகிதம் ஒன்றையும் பேனாவையும் யூஸ் செய்து டாஸ்க்களை எழுதி வைத்த பிறகு அந்த காகிதம் எங்கோ காணாமல் போகலாம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதனை தடுப்பதற்காகவே இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதே போன்று ஆப் கிரியேஷன்ஸ்களுக்கு உதாரணம் கூற வேண்டும் என்றால் ஜிரா என்பது பெரும்பாலான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் செய்யப்படுகின்ற ஒரு அப்ளிகேஷன் ஒன்றாகும். அல்லது நான் இந்த ஸ்லைட்ஸில் இணைந்துள்ள ட்ரெலோ மூலம் உங்கள் அப்ளிகேஷனின் ப்ராப்பர்ட்டிஸ்களை டு டூ இன் ப்ராக்ரஸ், டன் போன்ற டைம் செக்ஷன்ஸ்களாக வேறுபடுத்தி கொள்ளலாம். நாங்கள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி கதைக்கும் பொழுது இந்த அனைத்து விடயங்களை பற்றியும் கதைப்போம். நாங்கள் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்கும் பொழுது குட் ப்ராக்டிசஸ் பற்றி கதைப்போம். இவ்வாறு உங்களுக்கு உங்கள் ப்ரொஜெக்டினை ட்ராக் செய்ய உதவுகின்ற அப்ளிகேஷன்ஸ்களே இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்கள் ஆகும். அடுத்ததாக ப்ரொடக்டிவிட்டி அண்ட் யூட்டிலிட்டி பிரிவின் கீழ் இருக்கின்ற யூட்டிலிட்டி என்ற வகைக்குள் ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் சிங்க்ரனைசேஷன் அப்ளிகேஷன்ஸ் என்பன உள்ளடங்கும்.
இந்த ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் சிங்க்ரனைசேஷன் அப்ளிகேஷன்ஸ் என்பவை ட்ராப்பாக்ஸ், கூகுள் டிரைவ் போன்ற விடயங்களாகும். நீங்கள் கூகுள் டிரைவ் என்பது ஃபைல் ஸ்டோர் செய்யக்கூடிய கிளவுட் சிஸ்டம் ஒன்றாகும் என்பதை அறிந்திருப்பீர்கள். இவ்வாறான விடயங்களே இந்த யூட்டிலிட்டி வகைக்குள் உட்படுகின்றன. இது போன்ற அப்ளிகேஷன்ஸ் பலவற்றை இந்த லிஸ்டின் கீழ் பெயரிடலாம். தற்பொழுது நான் இவ்வாறான 3 மாத்திரமே இதன் கீழ் பெயரிட்டிருக்கின்றேன். உங்களுக்கு கூகுளில் சர்ச் செய்து இந்த அப்ளிகேஷன் கேட்டகரிக்கு வரக்கூடிய விடயங்கள் என்ன என்று கண்டறிந்து கொள்ளலாம். உங்கள் லிஸ்டில் நோட் டவுன் செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அடுத்து கதைக்க போகின்ற அப்ளிகேஷன் கேட்டகரி என்ன என்று பார்ப்போம். நாங்கள் அடுத்ததாக கதைக்க போகும் அப்ளிகேஷன் கேட்டகரி என்பது என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீடியா ஆகும். நாங்கள் இந்த என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீடியா அப்ளிகேஷன் கேட்டகரியினையும் டே டு டேயில் அதிகமாக யூஸ் செய்கின்றோம். நீங்கள் இந்த ஸ்லைடில் இணைந்துள்ள இமேஜஸினை பார்க்கலாம். இங்கே ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள், யூடியூப் ஆகியவை இருக்கின்றன. நாங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ்களை பெரும்பாலும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூஸ் செய்யும் அப்ளிகேஷன்ஸ் ஆகும். இங்கே நான் முதலாவது பாயிண்டாக ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் ஃபார் மியூசிக் என்று கொடுத்துள்ளேன். அதாவது உங்களுக்கு மியூசிக் கேட்கக்கூடிய அப்ளிகேஷன் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது. அந்த லிஸ்டிலேயே ஸ்பாட்டிஃபை என்ற அப்ளிகேஷன் வருகின்றது. வீடியோ பார்க்கக்கூடிய பல்வேறு அப்ளிகேஷன்ஸும் இருக்கின்றன. அதற்காக நீங்கள் யூடியூபினை பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் மூவிஸ் போன்று டிவி சீரிஸ் பார்ப்பவராக இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸ் என்ற அப்ளிகேஷனை யூஸ் செய்யலாம். அடுத்ததாக கேமிங் அப்ளிகேஷன்ஸும் இருக்கின்றன. அல்லது நீங்கள் இபுக் ரீட் செய்யலாம். நீங்கள் புக் ரீட் செய்ய ஆடிபிள் என்ற அப்ளிகேஷனை யூஸ் செய்யலாம். இது போன்ற அப்ளிகேஷன்ஸ்களே எமது 3வது அப்ளிகேஷன் கேட்டகரியான என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மீடியாவிற்கு உட்படுகின்றன. அடுத்ததாக ஆப் கேட்டகரி என்ன என்று பார்ப்போம். எமது அடுத்த ஆப் கேட்டகரி இங்கே இருக்கின்றது. இது மிகவும் பிரபலமான ஆப் கேட்டகரி ஒன்றாகும். நீங்கள் இந்த ஆப் கேட்டகரியின் கீழ் நிச்சயமாக நிறைய ஆப்ஸ் பப்ளிஷ் செய்யப்பட்டிருப்பதை காணலாம். அதுவே ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரி. உங்களுக்கு நாங்கள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் என்று கூறும் பொழுது இந்த அப்ளிகேஷனில் என்ன எதிர்பார்க்கின்றோம் என்பது புரியும். நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் மற்றும் ஹார்ட் ரேட்டினை ட்ராக் செய்ய வேண்டும் என்று கருதுங்கள். நீங்கள் அந்த ஹார்ட் ரேட்டினை ட்ராக் செய்யும் அப்ளிகேஷன்ஸ்களை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் செய்யலாம். அந்த அப்ளிகேஷன்ஸ்கள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரியின் கீழ் வருகின்றன. அடுத்ததாக மெடிடேஷன் பற்றி சிந்தித்து பாருங்கள். மெடிடேஷன் என்றால் தியானம் செய்வதாகும். உங்களுக்கு இந்த மெடிடேஷன் என்ற கேட்டகரியின் கீழ் அல்லது இந்த மெடிடேஷன் என்ற டேக்கின் கீழ் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருக்கின்றது என்பது தெரிந்திருக்கும். நீங்கள் மெடிடேஷனை விரும்பும் ஒருவராக இருந்தால் நிச்சயமாக இது போன்ற மெடிடேஷன் அப்ளிகேஷன்ஸினை யூஸ் செய்வீர்கள். இந்த அப்ளிகேஷன்ஸ்களே இந்த கேட்டகரியின் கீழ் வருகின்றன. இதுவே எமது 4வது ஆப் கேட்டகரி, அதாவது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஆகும். இப்பொழுது எமது 5வது அப்ளிகேஷன் கேட்டகரி என்ன என்று நாங்கள் பார்ப்போம். 5வது அப்ளிகேஷன் கேட்டகரி டிராவல் அண்ட் நேவிகேஷன் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரி ஆகும். நான் இந்த ஸ்லைடில் காண்பித்துள்ளவாறு ஜிபிஎஸ் நேவிகேஷன் என்ற டெக்னாலஜியினை யூஸ் செய்து அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்கலாம். அதற்கு கூகுள் மேப்ஸ் போன்ற ஏபிஐஸ்களை நாம் அப்ளிகேஷன்களுடன் இன்டிகிரேட் செய்யலாம். நாங்கள் இதனை எவ்வாறு செய்வது என்று எமது ஃப்ளட்டர் சீரீஸின் அட்வான்ஸ் பார்ட்டில் கதைப்போம். கூகுள் மேப்ஸ் அவ்வாறு இன்டிகிரேட் செய்து தயாரிக்கப்பட்ட அப்ளிகேஷன் ஒன்றாகும். உங்களுக்கு நாங்கள் அனைவரும் கூகுள் மேப்ஸ் அப்ளிகேஷனினை யூஸ் செய்கின்றோம் என்பது தெரியும். நாங்கள் அதன் மூலமாக எமக்கு தெரியாத பல இடங்களுக்கும் வழியினை கண்டுபிடித்து செல்லலாம். நாங்கள் இது போன்ற அப்ளிகேஷன்ஸ்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன் என்ற டெக்னாலஜியினை யூஸ் செய்கின்றோம். அடுத்ததாக நான் இந்த டிராவல் அண்ட் நேவிகேஷன் அப்ளிகேஷன் கேட்டகரியின் கீழ் வரும் மற்றொரு விடயத்தை பற்றி கதைக்கின்றேன். இங்கே டிராவல் பிளானிங் அண்ட் புக்கிங் என்று இருக்கின்றது. உங்களுக்கு நாங்கள் டிராவல் பிளானிங் அண்ட் புக்கிங் போன்ற அப்ளிகேஷன்ஸ்களுக்கு ஏர்பிஎன்பி அப்ளிகேஷன்ஸ்களை யூஸ் செய்கின்றோம் என்பது தெரிந்திருக்கும். இது போன்ற விடயங்களும் டிராவல் அண்ட் நேவிகேஷன் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரியின் கீழேயே வருகின்றன. அடுத்ததாக நான் இங்கே 3வது பாயிண்டாக லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனினை இணைத்துள்ளேன். அதாவது எமது லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ்களும் டிராவல் அண்ட் நேவிகேஷன் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரியின் கீழேயே வருகின்றன. நான் இந்த ஸ்லைடில் மற்றொரு மிகவும் பிரபலமான அப்ளிகேஷன் கேட்டகரியினையும் இணைத்துள்ளேன். அது ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரி ஆகும். நீங்கள் நிச்சயமாக உங்கள் டே டு டே லைஃபில் இந்த ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் என்ற அப்ளிகேஷனினை யூஸ் செய்திருக்க வேண்டும். உங்கள் வங்கி உங்களுக்கு ப்ரொவைட் செய்யும்
மொபைல் அப்ளிகேஷனினை நீங்கள் யூஸ் செய்திருக்கின்றீர்கள் இல்லையா? அது போன்ற அப்ளிகேஷன்ஸ்கள் இந்த ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸின் கீழ் வருகின்றன. நான் இங்கே சிறிதளவு எக்ஸாம்பிள்ஸ்களை கொடுத்துள்ளேன். ஃபினான்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அல்லது பேபால் போன்ற அனைத்து சர்வதேச அப்ளிகேஷன்ஸ்களும் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரியின் கீழ் வருகின்றன. அடுத்து நாங்கள் கதைக்க போகும் அப்ளிகேஷன் கேட்டகரி என்ன என்று பார்ப்போம். ஃபைனலி நாங்கள் கதைக்க போகும் அப்ளிகேஷன் கேட்டகரி எடுகேஷன் அண்ட் லேர்னிங் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரி ஆகும். எம்ஐ போன்ற பலர் யூஸ் செய்யும் அப்ளிகேஷன் கேட்டகரி இந்த எடுகேஷன் அண்ட் லேர்னிங் என்ற அப்ளிகேஷன் கேட்டகரி ஆகும். இங்கே ஆன்லைன் கோர்சஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம் அல்லது கிட்ஸ்களுக்கான தயாரிக்கப்பட்ட கேமாக இருக்கலாம். நீங்கள் அது போன்ற யூசர்ஸ்களை டார்கெட் செய்து அது போன்ற அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்கலாம். நீங்கள் இது போன்று தயாரிக்கப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்களுக்கு டியோலிங்கோ, யுடெமி போன்ற எக்ஸாம்பிள்ஸ்களை எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் மூலமாக இந்த அப்ளிகேஷன் கேட்டகரிஸை பற்றி கூறுவதற்கு விரும்பினேன். நீங்கள் கூகுளிற்கு சென்றால் உங்களுக்கு தேவையான அளவு அப்ளிகேஷன் கேட்டகரிஸ்களை கண்டுபிடிக்கலாம். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ்களையும் நீங்கள் கூகுளிலேயே கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த விடயங்களை ஏன் கூறுகின்றேன்? உங்களிடம் ஏதாவது அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிப்பதற்கான ஐடியா ஒன்று இருக்கின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனினை எவ்வாறு ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. இந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்களை இன்டிகிரேட் செய்ய வேண்டும் என்பதும் தெரியவில்லை. நீங்கள் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒன்றினை தயாரிக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒன்றினை தயாரிக்கும் பொழுது உங்கள் அப்ளிகேஷன்ஸினை டெவலப் செய்வதற்கு முன்னராக அந்த பிளாட்ஃபார்மிற்கு அவசியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் அத்தகைய ஃபீச்சர்ஸ் என்ன என்பதை தற்பொழுது மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் செய்து அவர்கள் என்ன ஃபீச்சர்ஸ்களை யூஸ் செய்கின்றார்கள் என்று பார்த்து கண்டுபிடிக்கலாம். அத்தகைய யூசர்ஸ்கள் ரிக்வெஸ்ட் செய்யும் ஃபீச்சர்ஸ்களை நன்கு இம்ப்ரூவ் செய்து உங்கள் அப்ளிகேஷன்ஸில் இன்டிகிரேட் செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் கேட்டகரிஸ் பற்றி சிறந்த நாலேஜ் இருந்தால் அந்த நாலேஜினை பெறலாம். நான் இப்பொழுது விளக்கிய ஸ்லைட்ஸ்களுடன் அந்த விடயங்களை சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கின்றேன். நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன் கேட்டகரிஸுக்கு பிறகு இந்த வீடியோவில் மேலும் விடயம் ஒன்றினை பற்றி பார்க்க போகின்றோம். அது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இக்கோசிஸ்டம். இந்த பார்ட் மிகவும் முக்கியமானதாகும். இந்த ஸ்லைடில் இருக்கின்றவாறு இக்கோசிஸ்டம் என்பது கிரியேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். நாங்கள் இந்த எக்கோசிஸ்டம் மூலம் அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிப்பதையும் நாங்கள் தயாரித்த அப்ளிகேஷன்ஸ்களை யூசர்ஸ்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் செய்வதையும் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ்களை மேனேஜ் செய்வதனையும் செய்கின்றோம். இந்த எக்கோசிஸ்டம் பற்றி கதைக்கும் பொழுது முதலில் மொபைல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் பற்றி பார்ப்போம். இங்கே நான் 2 முக்கிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களை பற்றி கதைக்கின்றேன். நீங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கின்றவாறு ஆண்ட்ராய்டு அல்லது கூகுள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமினை காணலாம். கூகுள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக ஆண்ட்ராய்டினை எடுத்துக்கொள்ளலாம். தற்பொழுது மொபைல் அப்ளிகேஷன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் ஓப்பன் சோர்ஸாக இருப்பது நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் சீரீஸில் கூறிய ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மாக இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ்னை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். iOS என்பது ஓப்பன் சோர்ஸ் ஒன்று இல்லை. iOS என்பது ஆப்பிள் டிவைஸ்களில் ரன் ஆகும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களும் தற்பொழுது முக்கியமாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ்களில் ரன் ஆகின்றன. இதனை தவிர வேறு சிறிதளவு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களும் இருக்கின்றன. நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு செல்லவும். நாங்கள் இக்கோசிஸ்டம் கீழ் அடுத்து கதைக்க போகும் முக்கிய தலைப்பு இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயரன்மெண்ட்ஸ் ஆகும். இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் என்வாயரன்மெண்ட்ஸ் என்ற பெயரை கேட்டு பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த விடயங்களை நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது யூஸ் செய்திருப்பீர்கள். நீங்கள் இந்த ஸ்லைடில் காண்பது போன்று ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ, எக்ஸ்கோட் அல்லது விஷுவல் ஸ்டூடியோ கோட் இங்கே இருக்கின்றன. நீங்கள் இவற்றை யூஸ் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த பெயர்களையாவது கேட்டிருக்க வேண்டும். ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ என்பது நாங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டிற்கு யூஸ் செய்யும் ஒஃபிஷியல் ஐடி ஆகும். இந்த ஐடி என்றால் என்ன அல்லது இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயரன்மெண்ட் என்றால் என்ன? இந்த ஸ்லைடில் இருக்கின்றது. இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயரன்மெண்ட் என்பது நாங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷனினை கோட் செய்ய இடம் ஒன்று தேவைப்படுகின்றது. நாங்கள் இந்த விடயங்களை பற்றி பின்னர் விளக்கமாக கதைப்போம்.
இந்த இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாரன்மெண்ட்டினை சரியாக எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்றும் கதைப்போம். ஆனால் நீங்கள் இதனை யூஸ் செய்வதற்கு முன்னர் IDE என்றால் என்ன என்று சிறிய ஐடியா ஒன்றினை எடுத்துக்கொள்ள வேண்டும். IDE என்பது அப்ளிகேஷன் ஒன்றினை டெவலப் செய்யும் பொழுது நாங்கள் கோட் செய்ய இடம் ஒன்று தேவைப்படுகின்றது. எமக்கு கோட் செய்ய, அந்த கோடினை டெஸ்ட் செய்ய, மேலும் கோடில் ஏதேனும் எரர்ஸ் வந்தால் அதனை டீபக் செய்ய என்வாரன்மெண்ட் ஒன்று தேவையாகும். இந்த என்வாரன்மெண்ட்டினை IDE என்று அழைக்கின்றோம். அதுவே இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாரன்மெண்ட் ஆகும். ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டிற்காக தயாரிக்கப்பட்ட அதற்கே உரித்தான IDE இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஆகும். நாங்கள் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவினை சரியாக எவ்வாறு இன்ஸ்டால் செய்து செட்டப் செய்வது என்று பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த IDEக்கள் எதற்காக இருக்கின்றன என்று முதலில் பார்க்க வேண்டும். உங்களுக்கு சுத்தியல் சின்னத்துடன் இருக்கின்ற லோகோவினை பார்த்தால் அது Xcode என்பது தெரியும். இது உங்கள் விண்டோஸ் மெஷினில் இல்லாமல் இருக்கலாம். இது iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டிற்காக தயாரிக்கப்பட்ட IDE ஒன்றாகும். இது ஆப்பிள் டிவைசஸ்களுடன் மாத்திரமே வருகின்றது. எனவே Xcode ஆனது iOS அப்ளிகேஷன்ஸ்களை டெவலப் செய்ய, கோடினை எழுத, அந்த கோடினை டெஸ்ட் செய்ய, மேலும் எரர்ஸ் வந்தால் அதனை டீபக் செய்ய இருக்கின்ற ஒஃபிஷியல் IDE ஆகும். இங்கே நான் மேக் அல்லது விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்களில் ரன் ஆகும் IDE ஒன்றினை இணைத்துள்ளேன். இது ஒஃபிஷியல் ஆண்ட்ராய்டிற்கு iOSற்கு டெவலப்மெண்ட்டிற்கு இருக்கின்ற IDE இல்லை. இது மிகவும் சிறந்த லைட் வெயிட் IDE ஆகும். நாங்கள் இந்த IDEனை யூஸ் செய்தே எமது ஃப்ளட்டர் சீரீஸினை தொடரப் போகின்றோம். நீங்கள் இந்த VS கோடினை பார்க்கும் பொழுது இங்கே என்ன நடைபெறுகின்றது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கின்ற ஒருவராக இருந்தால் இதனை பார்த்தவுடனேயே இந்த IDE எதற்காக இருக்கின்றது என்பது தெரியும். நாங்கள் Xcodeனை எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை எவ்வாறு செட்டப் செய்வது மற்றும் எவ்வாறு சரியாக Xcodeஐ செட்டப் செய்வது என்பதை பற்றி பின்னர் கதைப்போம். அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் மிகவும் முக்கியமான விடயத்தை விளக்குகின்றேன். நீங்கள் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரித்துள்ளீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த அப்ளிகேஷனினை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும், அல்லது இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும். நீங்கள் இதனை எவ்வாறு செய்வது என்று நினைக்கலாம். இது போன்ற அப்ளிகேஷன்களை பப்ளிஷ் செய்ய உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கின்றன. அந்த விடயங்களையே இந்த ஸ்லைடில் இருக்கின்றன. நாங்கள் முதலில் கூகுள் பிளே ஸ்டோரினை இணைத்திருக்கின்றேன். கூகுள் பிளே ஸ்டோர் என்பது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் செய்ய இருக்கின்ற ஆஃபிஷியல் அப்ளிகேஷன் ஸ்டோர் ஆகும். அடுத்ததாக நான் இரண்டாவதாக ஆப்பிள் ஆப் ஸ்டோர் பற்றி கதைக்கின்றேன். இந்த ஆப்பிள் ஸ்டோர் என்பது ஆப்பிள் அப்ளிகேஷன்ஸ் அல்லது iOS அப்ளிகேஷன்ஸை பப்ளிஷ் செய்ய இருக்கின்ற டிஃபால்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் ஆகும். இந்த இரண்டுமே தற்பொழுது மிகவும் பிரபலமானவையாகும். இது தவிர எமக்கு வேறு அப்ளிகேஷன் ஸ்டோர்ஸ்களும் இருக்கின்றன. நான் இந்த ஸ்லைடில் அமேசான் ஆப் ஸ்டோர், சாம்சங் கேலக்ஸி ஸ்டோர் ஆகியவற்றை இணைத்துள்ளேன். அதே போன்று நிறைய தேர்ட் பார்ட்டி ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர்களும் இருக்கின்றன. நீங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷன்ஸ்களை எவ்வாறு கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் பப்ளிஷ் செய்வது என்பது பற்றி இந்த சீரீஸில் கதைப்போம். நாங்கள் அந்த விடயங்களை பற்றி பின்னர் கதைப்போம். ஏனென்றால் நாங்கள் அத்தகைய விடயங்களை செய்வதற்கு முன்னர் தயாரிக்கும் அப்ளிகேஷன்ஸ்களை எங்களுக்கு பப்ளிஷ் செய்வது போன்ற விடயங்களை பற்றி சிறிய நாலேஜினை நான் உங்களுக்கு வழங்க விரும்புகின்றேன். நான் உங்களுக்கு அந்த விடயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இந்த ஸ்லைடின் மூலம் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு இந்த ஸ்லைடுகளில் இருக்கின்ற முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் ஏதேனும் தெரிந்தால் அவற்றை நீங்கள் நிச்சயமாக நோட் டவுன் செய்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்து இந்த விடயங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பிறகு உங்களுக்கு இந்த ஜேர்னியினை தொடர்வது மிகவும் எளிதாக இருக்கும். அடுத்த ஸ்லைடிற்கு செல்வோம். அடுத்ததாக நான் இக்கோசிஸ்டமின் கீழ் இருக்கின்ற மற்றொரு முக்கியமான தலைப்பை பற்றி கதைக்கப் போகின்றேன். இந்த தலைப்பின் மூலம் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் மற்றும் நேட்டிவ் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்பதை விளக்குகின்றேன். முதலில் நேட்டிவ் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த ஸ்லைடில் இருக்கின்றதை போன்று நேட்டிவ் டெவலப்மெண்ட் என்பது நாங்கள் ஸ்பெசிபிக் பிளாட்ஃபார்ம் ஒன்றினை டார்கெட் செய்து அப்ளிகேஷனை தயாரிப்பதாகும். இந்த ஸ்பெசிபிக் பிளாட்ஃபார்ம் என்றால் என்ன? நீங்கள் ஆண்ட்ராய்டில் மாத்திரம்
ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஒன்றினை தயாரிக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது ஆண்ட்ராய்டு என்ற பிளாட்ஃபார்மிற்கு நேட்டிவ் ஆகும். நீங்கள் ஐபோனில் மாத்திரம் ரன் ஆகும் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரித்தால் அந்த அப்ளிகேஷன் iOS டிவைஸ்களுக்கு மாத்திரம் நேட்டிவ் ஆகும். இது போன்ற நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்க அதற்கு டெக்னாலஜிஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கின்றன. நான் அவற்றில் சிலவற்றை கீழே டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாம்பிள்ஸ்களாக கொடுத்துள்ளேன். நீங்கள் ஆண்ட்ராய்டு நேட்டிவ் டெவலப்மெண்ட் செய்ய ஜாவா, காட்லின் போன்ற லாங்குவேஜ்களை யூஸ் செய்யலாம். அதே போன்று ஆப்ஜெக்டிவ்-C, ஸ்விஃப்ட் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்களை யூஸ் செய்து iOS யூசர்ஸ்களுக்கு மாத்திரம் ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்கலாம். நான் உங்களுக்கு நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்று புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் அதனை எளிமையாக கூறினால், நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த அப்ளிகேஷனினை நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்களுக்கு அல்லது iOS யூசர்ஸ்களுக்கு மாத்திரம் யூஸ் செய்ய அனுமதிக்கின்றீர்கள். இவ்வாறு பிளாட்ஃபார்ம் ஒன்றினை மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக தயாரிக்கப்படும் அப்ளிகேஷன்ஸ்களே நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்கள் என்று எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. நாங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி பின்னர் பார்ப்போம். முதலில் இந்த நேட்டிவ் டெவலப்மெண்ட்டினை அட்வான்டேஜஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்ன என்று இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டும். நேட்டிவ் டெவலப்மெண்ட்டின் முக்கிய அட்வான்டேஜ் என்னவென்றால், நீங்கள் தயாரிக்கின்ற அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு டிவைஸ்களில் மாத்திரம் ரன் ஆகின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது ஆண்ட்ராய்டு டிவைஸ்களில் மாத்திரம் ரன் ஆகின்றது என்றால் அந்த ஆண்ட்ராய்டு டிவைசஸ் டார்கெட் செய்து தயாரிக்கப்படுவதால் இந்த அப்ளிகேஷனின் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் iOS டார்கெட் செய்து தயாரித்தால் அது iOS டிவைஸ்களில் மாத்திரமே ரன் ஆகும். இந்த பிளாட்ஃபார்மினை டார்கெட் செய்து தயாரிக்கப்படுவதால் அந்த அப்ளிகேஷனின் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். மேலும் நீங்கள் பல்வேறு ஃபீச்சர்ஸ்களை ஆக்சஸ் செய்யலாம். நீங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கின்றது போன்று ஜாவா, காட்லினை யூஸ் செய்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் செய்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதன் பிறகு நீங்கள் ஆண்ட்ராய்டிற்கு மாத்திரம் ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் லிஸ்டினை ஆக்சஸ் செய்யலாம். பிறகு ஃபைனலி நான் இவ்வாறு நேட்டிவ் அப்ளிகேஷனை டெவலப் செய்யும் பொழுது அந்த அப்ளிகேஷனின் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று நான் கூறினேன். அதாவது உங்களுக்கு இங்கு பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் அதிகமாக இருந்தால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக சிறந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எந்த விடயத்திற்கும் அட்வான்டேஜஸ் இருப்பது போன்றே அதற்கு சமமான சேலஞ்சஸ்களும் இருக்கின்றன. நேட்டிவ் டெவலப்மெண்ட்டின் சேலஞ்சஸ் என்னவென்றால், நேட்டிவ் டெவலப்மெண்ட் டைம், காஸ்ட் மற்றும் மெயின்டெனன்ஸ் அதிகமாகும். எனவே நீங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கின்றவாறு இந்த விடயங்களை நோட் டவுன் செய்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஏனென்றால் உங்களுக்கு கிராஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி சரியாக தெரியாது. நாங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி கதைக்க பிறகு இந்த ஸ்லைடிற்கு மீண்டும் வந்து இந்த சேலஞ்சஸ் எவ்வாறு சரியாக பாதிக்கின்றன என்று பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி கதைக்கும் ஸ்லைடில் இருக்கின்றோம். நாங்கள் நேட்டிவ் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்று பார்த்தோம். நேட்டிவ் டெவலப்மெண்ட் என்பது நீங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷனினை ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்கள் யூஸ் செய்யலாம் அல்லது iOS யூசர்ஸ்கள் யூஸ் செய்யலாம். அது பிளாட்ஃபார்மிற்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கின்றது. இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் என்பது நேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் இருக்கின்றது போன்று பிளாட்ஃபார்மிற்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷனினை ஆண்ட்ராய்டு டிவைஸ்களிலும் ரன் செய்யலாம், அதே போன்று iOS டிவைஸ்களிலும் ரன் செய்யலாம். நாங்கள் கதைக்கும் இந்த சீரீஸினை கண்டினியூ செய்து செல்கின்ற லாங்குவேஜ் அல்லது டெக்னாலஜியானது ஃப்ளட்டர் ஆகும். ஃப்ளட்டரும் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் டூல் ஆகும். நான் இந்த ஸ்லைடில் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்பதை இணைத்துள்ளேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதனை நோட் டவுன் செய்து கொள்ளலாம். ஸ்லைடில் இருக்கின்றதை போன்று கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் என்பது டிப்ளாய் இட் அக்ராஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகும். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS என்பன எக்ஸாம்பிள்ஸ் ஆகும். நீங்கள் ஃப்ளட்டரில் அப்ளிகேஷனை தயாரித்த பிறகு அதனை ஆண்ட்ராய்டிற்கு தனித்தனியாகவும் iOSற்கு தனித்தனியாகவும் தயாரிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த அப்ளிகேஷனினை ஒரே நேரத்தில் உங்கள் எந்த டிவைஸிலும் ரன் செய்யலாம். இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டிற்கு சிறிதளவு எக்ஸாம்பிள்ஸ்கள் இருக்கின்றன. நாங்கள் கதைத்தது போன்று ஃப்ளட்டர் என்பது அது போன்ற எக்ஸாம்பிள் ஆகும். ஃப்ளட்டர் என்ற டெக்னாலஜியானது ரன் ஆகும் லாங்குவேஜ் என்பது டாட் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகும். நாங்கள் இந்த டாட் பற்றி பின்னர் டீப்லி கதைப்போம். இப்பொழுது ஃப்ளட்டர் என்பது கிராஸ் பிளாட்ஃபார்ம் டூல் ஒன்றாகும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் ஃப்ளட்டரில் தயாரிக்கும்
அப்ளிகேஷன் iOS-இலும் ரன் செய்யலாம், ஆண்ட்ராய்டிலும் ரன் செய்யலாம். அது பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் இல்லை. இந்த ரியாக்ட் நேட்டிவ் என்பது ஜாவாஸ்கிரிப்ட் மற்றும் ரியாக்ட் யூஸ் செய்து தயாரிக்கப்பட்ட கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் டூல் ஆகும். இப்பொழுது உங்களுக்கு இதன் அட்வான்டேஜஸ் சேலஞ்சஸ்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். முதலில் கிராஸ் பிளாட்ஃபார்மின் அட்வான்டேஜஸ்களை கூறுகின்றேன். முதல் நன்மை கோட் ரீயூசபிலிட்டி ஆகும். நாங்கள் ஃப்ளட்டரில் தயாரிக்கும் அப்ளிகேஷன் ஆனது பிளாட்ஃபார்ம் ஒன்றிற்கு மாத்திரம் ஸ்பெசிஃபிக்கானது இல்லை என்று கூறினேன். அதாவது ஃப்ளட்டர் யூஸ் செய்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை தயாரித்தால் அதனை iOS போனிலும் யூஸ் செய்யலாம். அதுவே இங்கே உங்கள் கோடினை ரீயூஸ் செய்ய முடியும் என்று கூறுகின்றது. அடுத்து காஸ்ட் எஃபிஷியன்சி. உங்களிடம் அப்ளிகேஷன் ஐடியா இருக்கின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் டீம் மற்றும் iOS டெவலப்மெண்ட் டீம் என்று 2 டீம்ஸ்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃப்ளட்டர் போன்ற டெக்னாலஜி ஒன்றினை எடுத்துக்கொண்டால் நீங்கள் இந்த அப்ளிகேஷனினை ஒரு டீமிற்கு மாத்திரம் என்று தயாரிக்கலாம். ஏனென்றால் அது 2 பிளாட்ஃபார்ம்களிலும் ரன் ஆகின்றது. உங்களுக்கு இது நிச்சயமாக காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்கும். இதே போன்று 2 பிளாட்ஃபார்ம்களிலும் ஒரே சமயத்தில் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு அது மிகவும் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அதற்கான நேரம் குறைவாக இருக்கும். நான் இப்பொழுது நேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு வருகின்றேன். நாங்கள் நேட்டிவ் டெவலப்மெண்ட்டின் சேலஞ்சஸ்களை பார்ப்போம். நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதனை நீங்கள் நேட்டிவாக தயாரித்தால் நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனினை தனித்தனியாக தயாரிக்க வேண்டும். அதே போன்று iOS அப்ளிகேஷனினை தனித்தனியாக தயாரிக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக மெயின்டெனன்ஸிற்கு நேரம் செலவாகும், காஸ்டும் செலவாகும் மற்றும் டெவலப்மெண்ட் டைம் செலவாகும். இப்பொழுது நான் உங்களுக்கு சேலஞ்சஸ்களை தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கின்ற சேலஞ்சஸ்களை பார்ப்போம். அதில் பெர்ஃபார்மன்ஸ் என்று இருக்கின்றது. இங்கே என்ன அர்த்தம்? நீங்கள் ஃப்ளட்டரில் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தயாரிக்கும் அந்த அப்ளிகேஷன் ஆனது ஆண்ட்ராய்டு டிவைஸ்களிலும் ரன் ஆகலாம், iOS டிவைஸ்களிலும் ரன் ஆகலாம். அது பிளாட்ஃபார்ம் ஒன்றிற்கு மாத்திரம் ஸ்பெசிஃபிக்கானது இல்லை. ஆனால் நீங்கள் நேட்டிவாக தயாரிக்கும் அப்ளிகேஷன் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஒன்றிற்கு மாத்திரமே ஸ்பெசிஃபிக்கானதாகும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். ஏனென்றால் அது ஆண்ட்ராய்டிற்கு மாத்திரமே தயாரிக்கப்படுகின்றது. அதாவது ஆண்ட்ராய்டிற்கு யூஸ் செய்யப்படும் ஃபீச்சர்ஸ்களை இணைத்து சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமாறு தயாரிக்கலாம். நாங்கள் ஃப்ளட்டர் போன்ற டெக்னாலஜியினை யூஸ் செய்யும் பொழுது அதன் நேட்டிவ் ஃபீலிங் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் ஃப்ளட்டர் வந்த காலத்தை போன்று இல்லை. இப்பொழுது ஃப்ளட்டர் மிகவும் முன்னேறியுள்ளது. ஃப்ளட்டரில் இப்பொழுது அதிகமான நேட்டிவ் ஃபீலிங் கிடைக்கின்றது. உங்களுக்கு நீங்கள் முன்னர் இருந்தே ஃப்ளட்டர் அப்ளிகேஷன்ஸ்களை டெவலப் செய்தவராக இருந்தால் முன்னர் வந்த ஃப்ளட்டர் வெர்ஷன்ஸ்களை போன்று இல்லை. இப்பொழுது வருகின்ற ஃப்ளட்டர் வெர்ஷன்ஸ்களில் இருக்கின்ற விஜெட்கள் அதிகமான நேட்டிவ் லுக்கினை கொண்டுள்ளன என்பது புரியும். அடுத்த ஸ்லைடிற்கு செல்வோம். அடுத்த ஸ்லைடில் கம்போனன்ட்ஸ் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷன்ஸினை பற்றி கதைக்கின்றோம். நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றினை டெவலப் செய்யும் பொழுது அந்த மொபைல் அப்ளிகேஷனினை கம்போனன்ட் சிலவற்றாக வேறுபடுத்தினால் எமக்கு அந்த டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மிகவும் எளிதாக இருக்கும். இங்கே இந்த அப்ளிகேஷன்ஸ்களில் இருக்கின்ற UI, UX, பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங் என்ற கம்போனன்ட் லைஃப் சைக்கிள் பற்றி கதைக்கின்றேன். இந்த கம்போனன்ட் லைஃப் சைக்கிளினை எடுத்துக்கொண்டால் எமக்கு அப்ளிகேஷன்ஸ்களை டெவலப் செய்ய லாங்குவேஜஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கின்றன. நீங்கள் ஏதேனும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்க விரும்புகின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை தயாரிக்க விரும்புகின்ற பொழுது அதற்கு தேவையான லாங்குவேஜ் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் அனைத்து லாங்குவேஜஸ்களையும் யூஸ் செய்து அப்ளிகேஷன் ஒன்றை டெவலப் செய்ய முடியாது. அதே போன்று அதற்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கின்றன. நீங்கள் ஃப்ளட்டரும் அத்தகைய டூல் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஸ்லைடில் அப்ளிகேஷன் ஒன்றினை டெவலப் செய்ய தேவையான லாங்குவேஜஸ் என்னென்ன என்று இருக்கின்றது. இங்கே நான் ஃப்ளட்டர் ஸ்பெசிஃபிக் செய்து இணைக்கவில்லை. நான் இங்கே மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃபீல்டு முழுவதையுமே ஸ்பெசிஃபிக் செய்து இணைத்துள்ளேன். இந்த நேட்டிவ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்க விரும்பினால் நீங்கள் ஜாவா ஓ கொட்லின் என்ற லாங்குவேஜஸினை கற்கலாம். நீங்கள் நேட்டிவ் iOS அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்க விரும்பினால் நீங்கள் ஆப்ஜெக்டிவ் C, ஸ்விஃப்ட் போன்ற லாங்குவேஜஸ்களை யூஸ் செய்யலாம். நீங்கள்
ஆண்ட்ராய்டில் ரன் ஆகும் வெப்பில் ரன் ஆகும் மற்றும் iOS டிவைஸ்களில் ரன் ஆகும் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்க விரும்பினால் நீங்கள் Flutter போன்ற ஒன்றை யூஸ் செய்யலாம். அதற்கு நீங்கள் டாட் போன்ற லாங்குவேஜினை கற்கலாம். இந்த கிராஸ் பிளாட்ஃபார்மில் நடைபெறுவதே ரியாக்ட் நேட்டிவிலும் நடைபெறுகின்றது. அதற்கு நாங்கள் டைப்ஸ்கிரிப்ட் அல்லது ஜாவா ஸ்கிரிப்டினை கற்கலாம். நீங்கள் இங்கே இறுதியாக C# போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அல்லது Xamarin என்ற டெக்னாலஜியினை யூஸ் செய்து வேறு அப்ளிகேஷன்ஸ்களையும் டெவலப் செய்யலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்க கற்க வேண்டிய பேசிக்கான லாங்குவேஜஸ் பிரிவில் இவை வருகின்றன. அடுத்ததாக இந்த அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்க தேவையான டெவலப்மெண்ட் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ்கள் தான் என்னென்ன என்று பார்ப்போம். அதாவது எமக்கு அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்க தேவையான டூல்ஸ் என்னென்ன என்று பார்ப்போம். நாங்கள் இந்த விடயங்களை பற்றி முன்னரே கதைத்தோம். அப்ளிகேஷன்ஸ் ஒன்றினை தயாரிக்க அதன் கோடினை எழுத இன்டிகிரேட்டடான ஒரு என்வாயர்மெண்ட் தேவையாகும். உங்களுக்கு முன்னர் கதைத்தது நினைவிருக்கும். இந்த இன்டிகிரேட்டட் என்வாயர்மெண்ட் என்பது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அல்லது Xcode ஆகும். ஆஃபிஷியல் ஆண்ட்ராய்டிற்கு உரிய IDE ஆனது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஆகும். ஆஃபிஷியல் iOSற்கு உரிய IDE ஆனது Xcode ஆகும். அடுத்ததாக ஃப்ரேம்வொர்க்ஸ் பற்றி கதைத்தால் Flutter என்பது கூகுளால் அறிமுகப்படுத்தப்பட்ட UI ஃப்ரேம்வொர்க் ஒன்றாகும். இதன் மூலமாக நாங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்கலாம். நாங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கின்றது போன்று அது மொபைல் அப்ளிகேஷன்ஸ்களாக இருக்கலாம், வெப் அப்ளிகேஷன்ஸ்களாக இருக்கலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்களாக இருக்கலாம். அதனை சிங்கிள் கோட் பேஸ் ஒன்றினை பயன்படுத்தி செய்கின்றோம். நாங்கள் இது என்ன என்பதை பற்றி பின்னர் நிச்சயமாக டீப்லி கதைப்போம். ஏனென்றால் நாங்கள் அடுத்து Flutter பற்றியே கதைக்கப் போகின்றோம். நான் உங்களுக்கு Flutter பற்றி கதைப்பதற்கு முன்னர் இந்த முழுமையான மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றிய சிறிய ஐடியா ஒன்றினை வழங்க விரும்புகின்றேன். இல்லை என்றால் நீங்கள் நேரடியாக Flutterனை கற்றால் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்றால் என்ன, நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஒன்றினை தயாரிக்க செல்ல வேண்டிய பாத் என்ன, இதனை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற டூல்ஸ், டெக்னாலஜிஸ், லாங்குவேஜஸ் என்னென்ன என்று தெரியாமல் போகலாம். அதனாலேயே நாங்கள் இந்த லாங்குவேஜஸ்களை கற்றோம். மேலும் நாங்கள் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்கலாம் என்றும் கதைத்தோம். ஏனென்றால் நாங்கள் அடுத்து Flutter பற்றி ஆழமாக கதைக்கப் போகின்றோம். ரியாக்ட் நேட்டிவும் அதே போன்றதாகும். ரியாக்ட் நேட்டிவினை Facebook நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. இது மெட்டா என்றும் அழைக்கப்படுகின்றது. அதன் மூலம் நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் மற்றும் ரியாக்ட் யூஸ் செய்து நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்கலாம். நான் உங்களுக்கு நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மற்றும் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் கம்போனன்ட்ஸ் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தெளிவாக புரிந்திருக்கும். நாங்கள் இந்த வீடியோவில் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கேட்டகரிஸ் என்னென்ன என்று பார்க்க விரும்பினோம். முதலில் நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன் கேட்டகரிஸ் பற்றி கதைத்தோம். அடுத்ததாக நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மற்றும் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி கதைத்திருந்தோம். இதற்கு பிறகு நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றினை டெவலப் செய்தால் அந்த அப்ளிகேஷனினை வேறுபடுத்திக் கொள்ளக்கூடிய கம்போனன்ட்ஸ் என்னென்ன என்றும் கதைத்திருந்தோம். நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃபீல்ட் பற்றி இப்பொழுது டீப் ஐடியா ஒன்று கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்கக்கூடிய லாங்குவேஜஸ் என்னென்ன என்று, அதற்கான பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன என்று, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வாறு ஸ்பெசிஃபிக்காக இருக்கின்றன, நேட்டிவ் கம்போனன்ட் என்றால் என்ன, கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்று டீப் ஐடியா ஒன்று கிடைத்திருக்கும். நாங்கள் அடுத்த வீடியோவில் Flutter என்றால் என்ன என்று பார்ப்போம்.